மாதாபிதா குரு தெய்வங்கள் திருடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி பாபா பெரியவர் திருடிகளை போற்றி. விருப்பரா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அன்பு நீங்காத உறவினர் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மென்மேலும் பெருகும் செல்வம் பலவற்றை அவனுக்கு கொடுக்கும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். நாம் யோசித்து பார்த்தால் பரம தாத்பரியமாக தெரிவது இந்த ஞானம்தான். ஆனந்தம், நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான். நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும் பொழுது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்வோம். முதல்ல நாம யாருன்னு நம்ம புரிஞ்சிருந்தாலே, நாம இறைவனுடன் கலந்த சொரூபம் என்று அறிந்தாலே ஞானம் தானாக வந்துவிட்டது. வெளி வஸ்துக்களிலிருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை, நம்மிடம் இருந்தேதான் ஆனந்தம் பிறக்கிறது. நமது உண்மை சொரூபமான ஆனந்தத்தை நாம் அஞ்ஞானத்தினால் மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான் அதிலிருந்து ஆனந்தத்தை நாம் அடைகிறோம். அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது. ஏதோ ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம், அந்த பொருள் வந்தோடனே சந்தோஷப்படுறோம், அந்த பொருள் போன பிறகு துக்கம் வந்துடுறது இல்லையா? அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது. உதாரணம் சொல்கிறேன். ஒருவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் முதலில் வருஷத்துக்கு வருஷம் விளைச்சல் அதிகமாவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவருக்கு மனம் குளிர்கிறது, ஆனந்தம் உண்டாகிறது. அப்புறம் விளைச்சல் குறைய தொடங்குகிறது. வயலை வேறொருவருக்கு விற்று சாசனம் பண்ணிவிடுகிறார். மறுபடியும் அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது. இப்போது அதை பார்க்கும் பொழுது இவன் மனம் குளிரவா செய்கிறது. அடடா, போன வருஷம் நம் கையில் இருந்த பொழுது தரிசு மாதிரி பொட்டலாக இருந்தது, இப்பொழுது எவனோ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதே என்று வயிற்று எரிச்சல் தான் உண்டாகிறது. எனது என்ற சம்பந்தம் இருந்த மட்டும்தான் அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது. பிறகு அதே விளைச்சலில் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு பொருள் மேல நாம் பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த பொருள் விட்டு பிரியும் பொழுது நமக்கு துக்கம் வருகிறது. இதை உணர்ந்து கொண்டு பற்றில்லாமல் ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு பக்தி அவசியம். இதன் அடுத்த பகுதி நாளை. ஜெய் ஹிந்த்.